மற்றும் ஒரு அண்மை செய்தி, விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்காத அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, குறிப்பாக தாவேக தலைவருக்கு தொடர்ந்து அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக தற்சமயம் தமிழகம் முழுமே தமிழக தேர்தல் அதிகாரி தமிழ் தேர்தலும் கட்டுப்பாடு வந்துவிட்டது. சில தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அதிகாரிகள் மாற்ற வேண்டும் என்ப கோரிக்கை என்பது தொடர்ந்து தாவேக சார்பாகவே கேள்வி எழுப்பி வந்தார்கள். ஆனால் குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தாவேக செங்கோட்டை கேள்வி எழுப்பியிருந்தார். வெஸ்ட் பெங்காலில் மிக முக்கியமாக 600 அதிகாரிகள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் ஏன் அதிகாரிகள் மாற்றம் செய்யவில்லை, ஏன் மாற்றவில்லை என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அவர்கள் கொடுத்த அந்த புகார் மனுவில் மிக முக்கியமாக டிஜிபி, கூடுதல் டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலன், மேலும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், காவல் ஆணையாளர் அருண், விஜிலன்ஸ் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மேலும் ஆகியோரை மாற்ற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்டெலிஜென்ட் ஐஜி குறிப்பாக செந்தில்வேலன் மருத்துவ வெடிப்பில் இருந்தாலும் கூட அவர் பல சூழ்ச்சிகளை செய்து வருவதாகவும் கூட இதை தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரியிடம் புகாரில் தெரிவித்திருப்பதாகவும், தொடர்ந்து இந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யாமல் முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவே இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை முழுமையாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் மக்கள் சந்திப்பதற்கும் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் இது தலைமை அதிகாரி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்த நிலையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் மனுவில் இவரை மாற்ற கோரிக்கை மனுவாக கொடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். மற்றும் ஒரு அண்மை செய்தி, விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்காத அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, குறிப்பாக தாவேக தலைவருக்கு தொடர்ந்து அதிகாரிகள் நெருக்கடி கொடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக தற்சமயம் தமிழகம் முழுமே தமிழக தேர்தல் அதிகாரி தமிழ் தேர்தலும் கட்டுப்பாடு வந்துவிட்டது. சில தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட அதிகாரிகள் மாற்ற வேண்டும் என்ப கோரிக்கை என்பது தொடர்ந்து தாவேக சார்பாகவே கேள்வி எழுப்பி வந்தார்கள். ஆனால் குறிப்பாக முன்னாள் அமைச்சரும் தாவேக செங்கோட்டை கேள்வி எழுப்பியிருந்தார். வெஸ்ட் பெங்காலில் மிக முக்கியமாக 600 அதிகாரிகள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். தமிழகத்தில் மட்டும் ஏன் அதிகாரிகள் மாற்றம் செய்யவில்லை, ஏன் மாற்றவில்லை என்ற ஒரு கேள்வியை கூட எழுப்பியிருந்தார். இந்த நிலையில் அவர்கள் கொடுத்த அந்த புகார் மனுவில் மிக முக்கியமாக டிஜிபி, கூடுதல் டிஜிபி, இன்டெலிஜென்ஸ் ஐஜி செந்தில்வேலன், மேலும் மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், காவல் ஆணையாளர் அருண், விஜிலன்ஸ் டிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் மேலும் ஆகியோரை மாற்ற வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திலும் முறையிட்டிருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். மேலும் இன்டெலிஜென்ட் ஐஜி குறிப்பாக செந்தில்வேலன் மருத்துவ வெடிப்பில் இருந்தாலும் கூட அவர் பல சூழ்ச்சிகளை செய்து வருவதாகவும் கூட இதை தொடர்பாக தமிழக தேர்தல் அதிகாரியிடம் புகாரில் தெரிவித்திருப்பதாகவும், தொடர்ந்து இந்த அதிகாரிகள் மாற்றம் செய்யாமல் முழுக்க ஆளும் கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாகவே இருக்கிறது. அதன் காரணமாக எங்களை முழுமையாக பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் மக்கள் சந்திப்பதற்கும் பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்குவதாக தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். நிச்சயம் இது தலைமை அதிகாரி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கிறோம் என தெரிவித்த நிலையில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் மனுவில் இவரை மாற்ற கோரிக்கை மனுவாக கொடுத்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.